Hi guys, and welcome back to Kama Crypto. In channel subscribe பண்ணாம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And நிறைய பேருக்குள்ள இந்த ஒரு क्वेश्चन கண்டிப்பா மைண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். கோல்ட் versus Bitcoin. அதுதாங்க நமக்கு இன்னைக்கோட டாபிக்கே. அண்ட் உண்மையிலே இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேசுறதுக்கு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிட்காயின் கிரிப்டோ பற்றி நம்ம லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போகுது. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் ஏறி 97,000 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கு. அண்ட் தீபாவளியொட்டி 1 lakh வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரோட எதிர்பார்ப்புமே கூட. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிட்காயினுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க அண்ட் பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயினுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்கோம், ஆகஸ்ட்ல வந்து கம்பேர் பண்ணும்போது கோல்டும் ஏறிட்டு வந்துச்சு, பிட்காயினும் ஏறிட்டு வந்துச்சு. ஆனால் கோல்டோட வளர்ச்சியை விட 34% வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வைக்கிறாங்க. இது வந்து ஃபேக்ட், உண்மையிலே அப்படி தான். ஆகஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், ஆகஸ்ட் 2025லேருந்து இப்போ இன்னைக்கு அக்டோபர் 2025 வரைக்கும் இது வந்து பார்க்கும்போது 34% வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து பிட்காயினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட கொஞ்சம் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்திருக்கு. இன்க்ரீசிங் ரேட்டில், வேல்யூவில் நான் சொல்லலை, இன்க்ரீசிங் ரேட்டில் போகிற ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து டிஜிட்டல் கோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுத்து வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் கோல்டாக இருக்காது, யூஎஸ் டாலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்காது, பிகாஸ் இவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரைசிங்கில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இது கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம பிட்காயின் சப்போர்ட்டர்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸோட சீசட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே ஒரு வாட்டி தான் அங்கே நடக்கும், 1% தான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது, இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கவே நடக்காது. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.004 சென்ட்ஸ்லேருந்து இப்போ $110 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு அசட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தோ ஒரு பிக் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வருஷமாக ஸ்டேபிளாக இருந்ததும் கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தவும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஆகஸ்ட்லேருந்து பிட்காயினை வந்து பீட் பண்ணி மேலே வந்திருந்தாலும் லாங் டேர்ம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஹஸ் பீன் அ வெரி கிளியர் வின்னர். அதுக்கிட்டலாம் கோல்டு வந்து வரவே முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக இல்லாத உண்மை. பட் இப்போ கரண்டாக இருக்கிறத தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கோல்டு ஆஸ் அன் அப்பர் எட்ஜ், ஆகஸ்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது கோல்டு ஆஸ் தி அப்பர் எட்ஜ். பட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃபைட், ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் வைக்கிறோம் அப்படின்னா கோல்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குது, பர்டிகுலர்லி ஒன்லி ஃப்ரம் ஆகஸ்ட். ஸோ ரெண்டுக்குமே கிளியர் கட் டிஸ்டிங்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரமில் வந்து வச்சுட்டேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ரிகார்டிங் கோல்டு அண்ட் பிட்காயின் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் டூ ஸ்டே டியூன் டு கர்மா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.